ஆதிபரா சக்தி ஆசியை தெளிவுற கற்றுணர்ந்து இன்ப சுகத்தோடு வந்துவிட்டேன் இந்த வேள்விமலை சாரலுக்கு. என்னது 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 இந்த அழகு வளர முருக கடவுளிடம் பழகு, அதனால் சிறப்பு பெருகு உள்ளது. இக்கதைக்கும் கீர்த்தி தருவது அந்த விநாயக மூர்த்தி. அவரை வணங்கிவிட்ட கீர்த்தியான கழகத்தை இன்று பூர்த்தியாக முடிப்பதே சிறப்பாகும். நமோ நாராயணா. நினைவோம் அன்னை வைத்து பிறந்த தொலைவோம் போகா திகழவோம் நல்ல கணபதி மாமனுடைய கோபுரத்தில் வெற்றிருக்கும் அந்த கணபதியை கைதுவத்த கால் என்று சொல்வதைப் போல அந்த விநாயக பெருமானை வணங்கிவிட்ட என்னுடைய கழகத்தை துவங்குகிறேன். நமோ நாராயணா. ஓரானை கன்றை உமையால் திருமகளை போராடி கற்பகத்தை உத்திர சொம்பத்துவன் சக்திதரும் சக்திதரும் Thank you.
சந்திரனுடைய மறுபடியான சுவாசம், அதற்கு மறுமையை ரேசகம் என்று பெயர். அதன் சந்திரனோடு சூரியனோடு அக்னி பகவானுடைய பிராஜ்யம் அனைத்துமே நல்லபடியாக அறியாது இருத்தல். அப்படி நல்லபடியாக அறியாது இருக்கக்கூடிய சக்தி என்ன? பிறகு அந்த மறுமையான சுவாசம், சுக்கானம், நல்ல திரியாசனம், யோகாசனம், இப்படி ஆசனம் வைத்து அது வாயிலாக ஏற்றிறக்கி இருகாரம் பொறிக்கும். காற்றை பிடிக்கும் கடற்கரை வாதனையை, அந்த காற்றை பிடிக்கும் கடற்கரை வாதனுக்கு கோற்றை உடைக்கும் குறை என்பானம். இப்படி சொல்லக்கூடிய ஞானதேவன் என்று சொல்லக்கூடிய காற்றை அடைக்கிடத்திலே கோற்றான் என்று சொல்லக்கூடிய எம்மனை பிடிக்க மாட்டான் என்பது கருத்தை ஆக பொறுத்திருந்து தவத்தை செய்து சுமத்தை அனுசரித்து தேவயாகம், பிரமயாகம், இந்திரியாகம், மௌடியாகம் இப்படி அகத்தை செய்த காரணத்தால் வேள்விமலை, இதுதான் வள்ளிமலை, சிற்றூர், சிறுவன் அழைக்கப்படுகிறார்கள். இவ்விடத்திலே கந்தபெருமான் குடிகொண்டிருக்கின்றார். என் குறை இருந்தாலும் அந்த தெய்வத்தை வணங்கிவிட்டு என்னுடைய கதைப்பணியை தொடங்குகிறேன். நமோ நாராயணா. இதோ எந்த தெய்வம் நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. இதோ எந்த தெய்வம் திருமணம் முடிக்க காத்து கொண்டிருக்கின்றோம். அந்த கந்தபெருமான் எடுப்பு என்று சொன்னார். எதிர்ப்பு தேவை, அதற்கென்ற பாவை செய்கின்றார்களா சேவை என்று எதிர்பார்க்கலாம். நமோ நாராயணா. ஒரு சத்தத்தை
எப்பேற்பட்ட கானம், இப்பேற்பட்ட கானம் இந்த சுத்து வட்டாரத்திலேயே காணும். கானம் என்றால் பாட்டு. ஆழம் சோ ஆழம் சோ ஆழம் சோ என்ற மனத்தை கேட்டார். மகரையா, பேரையா, செங்கோட்டையா, பிள்ளாங்குழை, தங்க கருவி இப்படியெல்லாம் சொல்லப்பட்ட 50 கருவிகளை விட அழகான கானமாறு இந்த பெண்மணி யாராக இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுது. இந்த கானத்துக்கு சொந்தக்காரி யாராக இருக்கலாம்? இந்த வேள்விமலை சார்பிலே வள்ளி பெண்ணாகப்பட்டவளாக இருக்க வேண்டும். இந்த வள்ளியுடைய மனத்தை கேட்டார். வண்டோ விடுதல் வான்முறை சேர்ந்தோ, இவள் இதழ் தள்ளோ, இவள் இனிய குரல் கல்கண்டோ, கல்கண்டு சுவைத்தால் எப்படி ஒரு தித்திப்பாக இருக்கின்றதோ அதை போல வள்ளியுடைய மனத்தை கேட்டார். அந்த கல்கண்டு சுவை தருவது போல் எனக்கு இனிமையாக கேட்டுக்கொண்டு இருக்கின்றது இவளுடைய ஆழம் சோ என்ற சத்தம். ஆனால் 2 சத்தம் இந்த வேள்விமலை சார்பிலே கழுதை கத்துவது போல் எனக்கு தோன்றுகின்றது. இது என்ன காரணமா இருக்கலாம்? யாருக்காச்சும் தெரியுமா? கழுதை கத்துவது போல் தெரிகின்றது என்ன காரணம் அப்படின்னு மட்டும் கேட்டேன். ஆனால் தெரியாத விட்டீங்க. இருந்தால் கலை என்ற அழகு, தை என்ற பெண்கள், இப்பேற்பட்ட பெண்கள் எல்லாம் வேள்விமலை சார்பிலே அந்த முருகனை நினைத்துக் கொண்டு எந்த நேரத்திலும் முருகா 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 என்று நெற்றியிலே முப்பட்டை அணிந்து கொண்டு பசுபதி பாசம் என்று சொல்லக்கூடிய இந்த வள்ளி பெண்ணாகப்பட்டவள் நெற்றியிலே முப்பட்டை அணிந்து கொண்டு அந்த முருகனை நினைத்துக் கொண்டு ஆளோலம் பாடிக்கொண்டிருக்கின்றார். அப்படி ஆளோலம் பாடிக்கொண்டாலும் கூட இந்த வள்ளியினுடைய ஆளோலம் சோ என்ற சத்தத்தை கேட்டார். இவள் மங்கை பருவம் தான் அணிந்திருக்க வேண்டும். அப்படி பெண்களுக்கு 7 வகை பருவம் இருந்தால் பேதை, விதவை, மங்கை, மடந்தை, அறிவை, தெளிவை, பேர்களை என்று சொல்லக்கூடிய 7 வகை பருவம் இருந்தால் இவளுடைய ஆளோலம் சோ என்ற சத்தத்தை கேட்டார். இந்த வள்ளி பெண்ணாகப்பட்டவள் மங்கை பருவம் தான் அணிந்திருக்க வேண்டும். அப்படி மங்கை பருவம் அடைந்திருந்தாலும் கூட இந்த மங்கை பருவத்திற்கும் 4 திசைகளில் வீசக்கூடிய காற்று, அதுதான் தென்றல் காற்று. தென்றல் காற்றுக்கும் வள்ளியுடைய மங்கை பருவத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த வள்ளி பெண்ணாகப்பட்டவரை எப்படியெல்லாம் வர்ணிக்க வேண்டும் என்று என்னுடைய மனசுக்குள்ள எப்படியெல்லாம் நினைத்திருக்கிறேன் தெரியுமா? பாடும்போது நான் தென்றல் காற்று பருவ மங்கையோ தென்னகேத்து நான் வரும்போது 1000 பாடல் ஆட வந்ததென்ன, நெஞ்சம் ஆசை கொண்டதென்ன. ஆடி போதும்
மங்கையோ தென்னகீற்று. இருந்தால் வேலைமலை சாலையிலே ஐம்பரம் இல்லங்கள் என்று சொல்லக்கூடிய குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய ஐம்பரம் நிலங்களை பார்க்கும் பொழுது இந்த குறிஞ்சி நிலத்திலே இந்த வள்ளி பின்னக்கப்பட்டவை ஆழம் சோ ஆழம் சோ ஆழம் சோ என்ற மனத்தை அந்த முருகனை நினைத்துக் கொண்டு ஆழம் பாடிக்கொண்டிருக்கின்றார். அப்படி ஆழம் பாடிக்கொண்டாலும் கூட அதோ தெரிகின்றதே அமைதியான நதிக்கரை. அந்த அமைதியான நதிக்கரையிலே இந்த வள்ளி பின்னக்கப்பட்டவை வெகு வேகமாக வரும் பொழுது இந்த முருகன் பார்த்த உடனே இந்த வள்ளி பெண்ணாகப்பட்டவளை எப்பொழுது திருமணம் முடிக்க வேண்டும் என்று இந்த முருகனுடைய மனசுக்குள்ள எப்படியெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றான் தெரியுமா? அமைதியான நதிகளிலே போடா